Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SSC CGL 4th June 2019 கேட்ட aptitude questions பார்ப்போம். First question. The ratio of efficiency of A, B and C is 2:5:3. Working together, they can complete a work in 27 days. B and C together can complete 4/9 of the part of that work is. இதில் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. ஏபிசி 3 பேருக்கான எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. 2:5:3 அப்படின்ற எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 27 டேஸ். 3 பேரும் சேர்ந்து 27 டேஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, நம்மக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா பியும் சியும் சேர்ந்து மட்டும் ஒர்க் பண்ணால் 4 பார்ட் ஆஃப் த 9 ஒர்க், டோட்டலாக 9 ஒர்க் இருக்குது, அதில் 4 பார்ட் மட்டும் பியும் சியும் சேர்ந்து முடித்தாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது ஏபிசி இவங்களோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்களா 2:5:3. அப்போ ஏ 2 வேலை செஞ்சாங்க அப்படின்னா பி 5 வேலை செய்வார். அதே ஒர்க்கை சி 3 வேலை செய்வார். ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து எத்தனை ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 2 + 5 + 3 = 10. ஒரு நாளைக்கு 10 யூனிட் முடிக்கிறாங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 27 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்தமாக டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருந்திருக்கும்? 270 இருந்திருக்கும் டோட்டல் ஒர்க். இங்கே நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன? பியும் சியும் சேர்ந்து 4/9 ஆஃப் த பார்ட்டை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. 4/9. இப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்போ 9 பார்ட்ஸ் தான் என்னது 270. அப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது 4 பார்ட்டுக்கு ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ எக்ஸ் = 4 × 270 / 9 = 120. ஓகே, இப்போது பியும் சியும் தானே சேர்ந்து செஞ்சுருக்காங்க அந்த ஒர்க்கை. பி ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் செய்கிறாங்க? 5 யூனிட் செய்கிறாங்க. அதே ஒர்க்கை சி 3 யூனிட் செய்கிறாங்க. மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து 8 யூனிட் முடிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 8 யூனிட் முடிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தமாக எத்தனை நாள் தேவைப்படும்? ரிமைனிங் இருக்க 120 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போது எக்ஸ் = 120 / 8 = 15 டேஸ். செகண்ட் சம் பார்க்கும். நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a circle is inside a triangle ABC. It touches the side AB, BC and AC at the point R, P and Q respectively. If AQ = 4.5 cm, PC = 5.5 cm and BR = 6 cm, then the perimeter of triangle ABC is. ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான். ஜாமெண்ட்ரிலேருந்து பேசிக்கான சம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி அப்படின்றது. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ABC. It touches the sides AB. ABல டச் பண்ணுற பாயிண்ட் பேர் என்ன? R. ABல R. ஓகே, BCல P. BC P. ACல Q. இது Q. ஓகே, என்ன லென்த் கொடுத்துருக்காங்க? AQ எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? ஏவும் Qவும் 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, PC 5.5 சென்டிமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் BR இது 6 சென்டிமீட்டர் இருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிள், லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆர் ஈக்குவல் இன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட். ஒரு எந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்தும் ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அதோட லென்த் ஈக்குவலாக இருக்குமா? இங்கே இப்போ ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம், இந்த இது கட் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளை 2ஆக கட் ஆகுது ஒரு டேஞ்சன்ட் அப்படின்னா லென்த் ஆஃப் தட் டேஞ்சன்ட் கட் ஆகிற பிளேஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இங்கே 6 அப்படின்னா பியும் பியும் இங்கேயும் 6ஆக தான் இருக்குமா? ஸோ இந்த இதே மாதிரி தானே மற்ற இதுவும் இருக்கும். மற்ற இதில் பார்ப்போம். இப்போது Qக்கும் Rக்கும் ஒரு டேஞ்சன்ட் கட் ஆகுது அப்படின்னா இதோட லென்த் தான் இதோட லென்த்தாகவும் இருக்கும். அப்போ இது 4.5 அப்படின்னா இதுவும் 4.5 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேஞ்சன்ட் கட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். Qக்கும் Pக்கும் டேஞ்சன்ட் கட் ஆகுது, அதாவது சென்டராக தான் கட் ஆகும் ட்ரையாங்கிளில் எப்போவுமே டேஞ்சன்ட் அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த லென்த் 5.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த லென்த்தும் 5.5 தான் இருந்துக்கும். 5.5 நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது இப்போ பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆன்சர் 5.5 + 5.5 + 4.5 + 4.5 + 6 + 6 = 32 சென்டிமீட்டர். இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி 4 years ago was 4:5. 8 years from now, the ratio of the ages A and B will be 11:13. What is the sum of their percentage? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான், ஏஜஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஏக்கும் பிக்கும் என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ x:y அப்படின்னு எடுத்துப்போம். இது 4 years ago அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேஷியோவில் இருந்திருக்கு, 4:5 அப்படின்ற ரேஷியோவில் இருந்திருக்காங்க. எப்போ, 4 வருஷம் முன்னாடி. அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 8 years from now the ratio of their ages அப்படின்றது 11:13 இருந்திருக்கு. அப்போ 8 years from now பர்சன்டேஜ்லேருந்து 8 years கழிச்சு அவங்களோட ரேஷியோ என்னவா இருக்குது, 11:13 அப்படின்றதா இருக்குது. ஓகேவா? இதை ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த சிம்பிளான ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இப்போது இதுக்கான ரேஷியோஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் 1 இருக்குது டிஃப்ரென்ஸ், இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1, இதுக்கான டிஃப்ரென்ஸ் 2. இங்கே ரேஷியோவை ஈக்குவல் பண்ணுவோம், 1 × 2 = 2. இங்கே 2 தான் இருக்குது. ஓகே, இதோட டோட்டல் இங்கேருந்து பாஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஏஜ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4 + 8 12 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ரேஷியோஸை லெவல் பண்ணுவோம். ஓகே, 2 × 4 8 8 2 2 × 10 10 11:13. இங்கே 8 தான் 11ஆக மாறி இருக்குது, 10 தான் 13ஆக மாறி இருக்குது. எப்போ, 12 வருஷம் கழிச்சு. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பாருங்கள், 10க்கும் 13க்கும் டிஃப்ரென்ஸ் 3, 8க்கும் 11க்குமான டிஃப்ரென்ஸ் சேமாக தான் வரும். இதை கம்பேர் பண்ணும்போது இதுவும் சேமாக தான் இருக்கும். அப்போ 3 தான், இந்த 3 தான் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 12 years அப்படின்ற சொல்கிறாங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் 3 தான் 12. அப்போ x = 4. இப்போ 8 வருஷம் கழிச்சு என்ன ஏஜ் அப்படின்றத கண்டுபிடிப்போம். 4 × 11 44. ஸோ 4 × 13 52. இப்போது 8 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. 44:52 இதுதான் அவங்களோட ஏஜ். அப்போது பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. பர்சன்டேஜ் என்ன, 8 வருஷம் மைனஸ் பண்ணிட்டா தானே அவங்க பர்சன்டேஜ். அப்போ 44 - 8 36, 52 - 8 44. பர்சன்டேஜ் கேட்கல, வாட் இஸ் த சம் ஆஃப் த பர்சன்டேஜ், அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ 80 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If a 9-digit number is divisible by 72, then the value of 4x - 3y is. ரொம்பவே சிம்பிளான சம் தான். டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் அப்ளை பண்ணி போட்டுடலாம். இப்போ ஒரு 20 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். இப்போ 72க்கான டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியாது. ஓகே, 72 எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 × 9 தானே 72. அப்போது ஒரு நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகுது, 9ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 72ஆலையும் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 8க்கான கண்டிஷன் என்ன, ஒரு நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் ஒரு 8, லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அந்த மொத்த நம்பரும் 8ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாமா. ஓகே, லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் மட்டும் எடுத்துப்போம். 7 8y, ஒய்க்கு பதில் இங்கே நம்ம 0ன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவோம். 8 டேபிளில் 72 தான் இருக்குது, ரிமைனிங் 60. இங்கே பேலன்ஸ் 8 டேபிளில் 60 இல்லை 56 இருக்குது, ரிமைனிங் 4. ஸோ இந்த நம்பர் 780 அப்படின்றது டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது, 4 அப்படின்றது ரிமைண்டர் வருது. அப்போது இந்த நம்பர் 784 இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகிருக்குமா. அப்போ எக்ஸுங்கிறது 4ன்றதை எடுத்துக்கலாமா. ஓகே, ஒய்ன்றது 4 அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் என்னது, 9க்கான டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ ஒரு நம்பர் 9ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், டிவிசிபிலிட்டி கண்டிஷன் சம் ஆஃப் தர் ஆல் நம்பர்ஸ் இஸ் த மல்டிபிள் ஆஃப் 9 அப்படின்றது தான் சொல்லுவோம். இப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுவோம். இங்கே ஒய்க்கு பதில் 4 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணி எல்லா நம்பரையும் சம் பண்ணுவோம். சம் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 50 + x. 9 டேபிளில் கம்பேர் பண்ணும்போது 50 இருக்கா, இல்லை 54 இருக்குது. நியரஸ்ட் நம்பர் 50க்கான நியரஸ்ட் நம்பர் 54. ஸோ எக்ஸுங்கிறது 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா 54ங்கிறது 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ x = 4. இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்னது, 4x - 3y தான் கேட்டிருக்காங்க. 4 × 4 எக்ஸுக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -3 × yக்கு பதில் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே,
16 minus 12 is equal to 4. Answer 4 தான். Next problem பார்ப்போம். If the market price of an article is rupees 720 and 2 successive discount of X% are offered, a total discount of rupees 259.2 is offered, then what is the value of X? ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் 720 அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுலேருந்து 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொல்ல, X% அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் டோட்டலாக டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 259.2 அப்படின்றது தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது எக்ஸ் அப்படின்றது தான் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ எப்படி சார் ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்களா? இப்போ 720லேருந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? X% ஆஃப் 720 தானே கொடுத்துருப்பாங்க. இது X% ஆஃப் 720 எப்படி எழுதலாம்? X டிவைடட் பை 100 இன்ட்டு 720. இது எப்படி எழுதலாம்? 7.2x. சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 7.2xா? இது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட். செகண்ட் டிஸ்கவுண்ட் பார்ப்போம். இந்த இதுலேருந்து செகண்ட் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். அப்போது X% ஆஃப் 720 மைனஸ் 7.2x. இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோட மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் செகண்ட் சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். இது எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு சாக்லேட் வாங்க போகிறோம் அப்படின்றது 10 ரூபா அப்படின்றது வச்சுக்கோங்க. 10 ரூபாயிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு 20% டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னா நம்ம அந்த சாக்லேட்டை 8 ரூபாய்க்கு வாங்குவோமா? திரும்ப ஒரு 20% அப்படின்றது நம்ம 10லேருந்து எடுக்க மாட்டோம். திரும்ப அந்த 20% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுலேருந்து 8லேருந்து தான் அகைன் 20% அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ அதுக்குனால தான் இங்கே 7.2 போட்டிருக்கேன். ஓகே, இந்த 7.2 எப்படி எழுதலாம்? X% ஆஃப் 720 மைனஸ் 7.2x. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x பை 100 இன்ட்டு 720 மைனஸ் 7.2x அப்படின்னு எழுதலாமா? ஓகே, இந்த 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க? இந்த இதுதான் சொல்லியிருக்காங்க, 259.2 அப்படின்றது தான் அவங்க கிடச்சிருக்கு. ஓகே, இது எப்படி எழுதலாம்? ஒன்றையும் சேர்த்து 7.2x ப்ளஸ் எக்ஸ் பை 100 இன்ட்டு 720 மைனஸ் 7.2x ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். இது செகண்ட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கேன். கிடச்சிருக்க வேல்யூ 259.2. ஓகே, இது எல்லாமே பாயிண்டில் இருக்கா? நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்காக இன்ட்டு 1000 பண்ணிப்போம். இன்ட்டு 1000 பண்ணிங்க அப்படின்னா 7200x ப்ளஸ் 7200x. இங்கே எக்ஸ் எப்படி வந்துச்சுன்னா இங்கே 1000 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 0 கேன்சல். 10x தான் உள்ள மல்டிப்ளை பண்ணி 720x இன்ட்டு 10x இன்ட்டு 7.2x. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் 72x² இஸ் ஈக்குவல் இன்ட்டு 1000 பண்ணால் 259,200 259,200. ஓகே, இப்போது இது எல்லாமே 72ஆல் டிவைட் ஆகுமா? டிவைடட் பை 72 100x ப்ளஸ் 100x மைனஸ் x² இஸ் ஈக்குவல் டு 3600. இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஈக்குவேஷனாக எழுதுவோம். 100x ப்ளஸ் 100x 200x. இது எல்லாமே 360. இது எல்லாமே ஒன் சைடாக கொண்டு வந்து போமா? ஓகே, ஒன் சைடாக கொண்டு வந்து ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா x² மைனஸ் 200x ப்ளஸ் 3600 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 36 0லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க, நம்பர் சிம்பிளாகவே போடுங்க. 36 அப்படின்றது எதால் டிவிசிபிள் ஆகணும்? 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், அதே நம்பரை ப்ளஸ் பண்ணால் 20 மைனஸ் 20 அப்படின்றது வரணும் அப்படின்றது. ஓகே, எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 18 2. இங்கே ரெண்டுமே மைனஸாக இருக்குது. 18 இன்ட்டு 2 36. 18 ப்ளஸ் 2 20 மைனஸ் 20. ஸோ இங்கே என்ன வரணும்? ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கிட்டா வந்துடுமா? ஓகே, 180 இன்ட்டு 20 இஸ் ஈக்குவல் டு 3600. அப்போது x is equal to 180 or x is equal to 20. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். பர்சன்டேஜ் எப்போவுமே 100க்கு மேலே இருக்காதா? ஸோ 180 அப்படின்றது வராது. ஸோ x is equal to 20. I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.